டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டோரி அண்ட் நாவல் நம்ம எப்படியெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்கும் நாவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்டோரி அப்படின்னா நிறைய நம்ம சிறு வயதுலேருந்து நிறைய படிச்சிருப்போம். சின்ன சின்ன புத்தகங்களில் வந்து ஒரு 4 பேஜ் இருக்கும், 5 பேஜ் இருக்கும், இல்லை ஒரு பேஜ் உடையது எல்லாமே வந்து ஸ்டோரி தான். இது எப்படி வந்து லிட்ரேச்சரில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து பிளாட் ஒன்று இருக்கும். பிளாட்னா கரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருவை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். ஸோ டிப்பிக்கலி ஃபோக்கஸஸ் ஆன சிங்கிள் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஸ்டோரின்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் ஸ்டோரியில் பிளாட் இருக்கும். அந்த பிளாட்டில் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான் நடக்கும். அந்த நிகழ்வை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிறது, முடிகிறது எல்லாமே. ஸோ ஒரே ஒரு ஈவெண்ட்டு தான் இருக்கும். அது ரொம்ப சாதாரண ஈவெண்ட்டாக தான் இருக்கும். கேரக்டர், மொமெண்ட் இன் டைம், ஒரே ஒரு சிங்கிள் ஈவெண்ட் இருக்கும். ஒரு கேரக்டர் இல்லை 2 கேரக்டர் தான் இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சிடும். அது ஒரு 5 நிமிஷத்துலேயே, ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த நிகழ்வு முடிகிற மாதிரி தான், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடியதான் ஸ்டோரி. கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபியூ கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது ஒரு கேரக்டர் இல்லை 2 கேரக்டர் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் 3 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இப்படி 3 கேரக்டர்ஸ் மேலே இருக்கக்கூடாது. அதில் வந்து அந்த 3 கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டர் ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது மெயின் கேரக்டர். இந்த மெயின் கேரக்டரை சுற்றி தான் வந்து அடுத்த 2 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டோரியோடைய கேரக்டர்ஸ். ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு பிரச்சனையை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகினிங், மிடில், எண்டு, அவ்வளோதான். நம்ம ஸ்டோரி படிக்கும்போது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நமக்கு புரியும். இதுதான் வந்து மிடில் பார்ட்டுன்னு தெரியும். மிடில் பார்ட் வந்த உடனே முடிவு வரப்போகுது நம்மளாலே கெஸ் பண்ண முடியும். ரொம்ப அந்த ஸ்ட்ரக்சரே ரொம்ப ஈஸியாக நம்ம புரிகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங், மிடில், எண்டிங் வந்து நம்மளாலேயே படிக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கதை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ வந்து போய் கொண்டிருக்குது, எப்போ முடிய போகுது, நம்மளாலே அந்த கிளைமேக்ஸை வந்து நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியும். ஆஃபன் குவிக் டு ரீச் அ கிளைமேக்ஸ் ஆர் அ பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். இதனுடைய தீம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் மெயின் ஐடியா ஆர் இமோஷன். ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு நல்லது, கெட்டது, இல்லை ஒரு லாஸ் ஆகிருக்குது, ஒரு டெத் ஆகிருக்குது, இல்லை எதற்காவது நம்ம அந்த கேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக போராடி கொண்டிருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பார்த்த உடனே புரிஞ்சிடும். பிகினிங்லேயே நம்ம புரிஞ்சுக்குவோம் கேரக்டர் என்ன சொல்ல வருது அப்படின்னு. ரீடிங் கேன் பி ரெட் இன் ஒன் சிட்டிங். ஒரே சிட்டிங்கில் நம்ம படித்து முடிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இல்லை மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்லேயே வந்து ஸ்டோரியை வந்து நம்ம படித்து முடிச்சிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு கேரக்டரும் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்டும் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். உடனே நம்ம படித்து முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, தி கோல்டன் டச், நத்தேனியல் ஹாத்தோன் எழுதிய தி கோல்டன் டச். இந்த ஸ்டோரி நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜஸ் அடங்கியது தான் அந்த ஸ்டோரி. இதில் வந்து கேரக்டர்ஸே வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கிங் இருப்பார், அவ்வளோதான். கிங்கு, ஒரு ஸ்ட்ரேஞ்சர், 2 பேர் தான் இருப்பாங்க. இவங்களை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கும். இதை படிக்கும் போதே தெரியும் இது ஸ்டோரி அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே அதை படித்து முடிச்சிடலாம். அப்புறம் லாலாஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்கும். லாலாஜியும் அப்படி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அப்புறம் நாவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டோரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்டோரி எப்படி சிம்பிளாக இருக்கோ அதற்கு ஆப்போசிட் தான் வந்து நாவல் இருக்கும். இதில் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ். பிகினிங், மிடில், எண்டு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக புரிகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆஃபன் இன்க்ளூட்ஸ் மல்டிபிள் பிளாட்ஸ் அண்ட் சப் பிளாட்ஸ் இருக்கும். மல்டிபிள் பிளாட், மெயின் பிளாட்டே மல்டிபிளாக இருக்கும். ஒரு பிளாட்டுக்கு மேலே ஒரு 5-6 பிளாட்ஸ் இருக்கும். ஒரு நிகழ்வு இருக்கும், அது முடியும் போது இன்னொரு நிகழ்வு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த நிகழ்வு முடியும் போது இன்னொரு புதுசாக நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அந்தந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. புது கேரக்டர்ஸ் அறிமுகமாகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரீடர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்புறம் கேரக்டர்ஸ், மல்டிபிள் கேரக்டர், மோர் டெப்த் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பேக் ஸ்டோரிஸ். கேரக்டர்ஸு ரொம்ப 20-30 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. சம்டைம் 50 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு
அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்ட், ஒரு பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி வராங்க, எப்படி பிறக்குறாங்க, எப்படி அவங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இந்த பிரச்சனையை முடிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பிளாட் இருக்கும், ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதையெல்லாம் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி வந்து படிக்கிறதுக்கு ஈஸி பண்ணுறாங்கன்னா, டிவைடட் இன்டூ சாப்டர்ஸாக இருக்கும். இப்போ நம்ம நாவலை வந்து ஒரே இதில் படிக்க முடியாது. அதை டிவைட் பண்ணியிருப்பாங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து அடுத்த சாப்டரில் இருக்காது. செகண்ட் சாப்டரில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் தேர்டு சாப்டரில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த தேர்டு சாப்டருக்கும் ஃபஸ்ட்டு சாப்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டரில் கேரக்டர் தேர்டு கேரக்டருக்கு வருவான். தேர்டு கேரக்டர் உள்ளவன் சிக்ஸ்த்து சாப்டரில் போவான். இப்படியெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். பாசிபிளி பார்ட்ஸ் வால்யூம்ஸாக கூட இருக்கும். நாவலில் ஃபஸ்ட்டு வால்யூம், செகண்ட் வால்யூம்னு இருக்கும். அவ்வளவு பெரிய புத்தகமாக நம்ம பார்க்கலாம். ஆஃபன் ஸ்பேன்ஸ் அ லாங்கர் பீரியட். படித்து முடிக்கிறதுக்கே வந்து நமக்கு ஒரு 2 மாதம் 3 மாதங்கள் ஆகும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும். ஒரு 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 5 பேஜ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நம்ம உட்காந்து படிச்சிருக்கணும். டீப்பாக படித்தா தான் அது புரியும். தீம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் தீம்ஸ் இருக்கும். ஒரே தீமில் அமைஞ்சிருக்காது, நிறைய தீம்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஒரு ரொமான்டிக் இருக்கும், அங்கே வந்து மர்டரிங் இருக்கும், அப்புறம் ஒர்க்கிங் தீம் இருக்கும், தென் ஃபேமிலி தீம் இருக்கும், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பேஸாக இருக்கும், பிஸ்னஸ் பேஸாக இருக்கும், நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரீடிங் டைம் பார்த்திங்கன்னா ரிக்வயர்ஸ் மல்டிபிள் சிட்டிங்ஸ் டு ஃபினிஷ். தினந்தனமும் உட்காந்துருக்கணும். 3 மாதம் முடிக்க முடியும்னா எந்த நேரமும் நாவலை படிச்சுக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். ஒரு சிட்டிங்கில் முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் 1984 நாவல், ஜார்ஜ் ஆர்வெல் எழுதியது, திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அண்டு இது வந்து சின்னவா ஆச்சு எழுது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய நாவலாக இருக்கும். பேஜ் பார்த்திங்கன்னா 400 பேஜ் 500 பேஜுக்கு வரைக்கும் இருக்கும். படிக்கிறதுக்கு வந்து 3-4 மாதங்கள் ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாவல்ஸ்க்கும் ஸ்டோரிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.